நல்ல கவனிங்க. எந்த அளவுக்கு வாழ்க்கையில உபத்திரம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு கர்த்தர் ஒன்று உருவாக்கி கொண்டிருக்கிறார் அர்த்தம். எந்த அளவுக்கு வாழ்க்கையில பலவீனம் போராட்டம் வந்து அப்படியே போய் கொண்டிருக்கலாம் அந்த அளவுக்கு கர்த்தருடைய விசுவாசத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அர்த்தம். அப்படியே சொல்லுவோமா? இப்ப வசனம் வாசிமா. அன்றியும் என் மகனே, கர்த்தரை சிச்சையை அற்பமாய் எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவ்விடத்தில் அன்பு கூறுகிறாரோ, இப்படியே ஒரு வசனத்தை ஆண்டு கொடுக்குறாருல்ல. ஆண்டவரே, ஒரு போராட்டமாக நாங்க ஜெபம் பண்றோம். இப்பதான் 21 நாள் உபவாசம் கொடுத்து முடிச்சோம். நாங்க அப்புறம் உபவாசம் ஜெபம் பண்றோம், எல்லாம் பண்றோம். போராட்டமாக இருக்குதுன்னா அவர் சொல்றாரு, எவனிடத்துல அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று